நான் தெளிவா சொல்லுறேன் மாமா. உங்களுக்கு ரியா மேல வந்துருக்க அதே காதல் எனக்கு சுசிலா அத்தைய பார்த்ததுல இருந்து இருக்கு. உங்கள வெளிப்படையா எப்படி ரியா கூட குடும்பம் நடத்த முடியாதோ அதே மாதிரி எனக்கு சுசிலா அத்தை. ஆனா நான் மனசு வச்சா என் பொண்டாட்டி ரியாவை உங்களுக்கு கூட்டி தர முடியும். நீங்க மனசு வச்சா உங்க பொண்டாட்டி சுசீலாவை எனக்கு கூட்டி தர முடியும். சுந்தர் மாமா, ஏற்கனவே ரியா என்கிட்ட சரியாய் பேசுறது இல்லை. நீங்க மறுபடியும் ஏதாவது பண்ண போய் பெரிய பிரச்சனை ஆகிட போகுது மாப்பிளை. அது என் பிரச்சனை மாமா, நான் பார்த்துக்குறேன். சுந்தர் மாமா ஏதுமே பேசாம குழப்பத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் உங்க பொண்ண நினைச்சு பாருங்க மாமா. அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. இப்போவே சொல்ல வேணாம், எப்போ தோணுதோ அப்போ சொன்னா போதும். மாமா குழப்பத்தோட அங்க இருந்து கவும்பி போயிட்டாரு. ஒரு வழியா 2 போரையும் குழப்பி விட்டாச்சு. இனி என்னுடைய இலக்கு சுசிலா அத்தை மட்டும்தான். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்க நாங்க எல்லாம் ஓசூர் சென்றடைந்தோம். அப்போ ரியா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போட்டு வாங்கலாம்னு பேச்சு கொடுத்தேன். என்ன ரியா உங்க அப்பாவை சைட் அடிக்குறியா? ரியா, சி, ஒரு புருஷன் மாதிரியா பேசுற வெக்கமா இல்லை? உதட்டு ஓரமா ஒரு சிரிப்பை வச்சு என்னை மெல்லமாக ஒரு அடி அடிச்சா. ஒரு அப்பாவையும் பொன்னையும் சேர்த்து வச்ச புண்ணியம் எனக்கு கிடைக்க போகுது ரியா. ரியா, என்னால உன்னை தாண்டா புரிஞ்சுக்க முடியல. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வேற ஒருத்தன் கூட சேது வைக்க துடிச்சுட்டு இருக்க. ஏன்? கோவமாக, ரியா தப்பா பேசாத. வேற ஒருத்தன் கூட இல்லை. என் மாமனார் ஓட சேர்த்து வைக்க துடிச்சுட்டு இருக்கேன். குடும்பத்து பொம்பளைங்க மேல அவங்க குடும்பத்து ஆம்பளைங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு நம்புறவன் நான். ரியா சிரிச்சுகிட்டே, ஓ, நீ எங்க வரேன்னு புரியுது. எங்க வரேன்? ரியா, எங்க அப்பாவுக்கு உனக்கு எங்க அம்மாவா? ரியா கண்டுபிடிச்சுட்டா சரி, சமாளிப்போம். ரியா, இவ்வளவு நேரம் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. அத்தை என் குடும்பம் தானே. மாமா கிட்ட கேட்டா அத்தைய கூட்டி கொடுக்க போறாரு. என் பொண்டாட்டிய அவருக்கு தரேன்ல. ரியா, அதுக்கு எங்க அம்மா ஓகே சொல்லணுமே. நீ பேசுன பேச்சுல எனக்கு எங்க அப்பா மேல ரொம்ப இரக்கம் வந்துருச்சு ராஜ். உங்க அம்மா ஓகே சொல்லலான உங்க அப்பாவும் நீயும் காலத்துக்கும் ஒன்னு சேர முடியாது, பாத்துக்கோ. ரியா, எங்க அப்பா பாவம்டா, ஏற்கனவே அவரை நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். அப்போ ரியா முழுசா அவங்க அப்பாவை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இனி எனக்கு தேவையானதை நான் கேட்க வேண்டிய நேரம். எனக்கு தெரியாது ரியா. உங்க அம்மாவை எனக்கு கொடுத்துட்டு நீ உங்க அப்பா கிட்ட தாராளமா போ. ரியா, சரி சரி, கோவப்படாத. நானா போய் எங்க அப்பாட்ட எப்படி பேசுறது? அவரா பேசட்டும், பேசுறேன். வேணும்னா உங்க அப்பா கிட்ட புரியுற மாதிரி பேசவா? நீ போய் உங்க அம்மாட்ட பேசு. என்ன? ரியா, உனக்காக எங்க அம்மாவை கரெக்ட் பண்றேன். நீ எங்க அப்பாவை எனக்காக கரெக்ட் பண்ணுன்னு சொல்றியா? சத்தமாக சிரிச்சுட்டா. ஏற்கனவே சுந்தர் மாமா கிட்ட பேசினது ரியாவுக்கு தெரியாது. இனி கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஆள் சுசிலா மட்டும்தான். அம்மா ரியா. ரியா, ராஜ், உண்மையா எங்க குடும்பம் உன்ன மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏண்டி இப்படி சொல்லுற? ரியா, இவ்வளோ நாளா எங்க அப்பாவை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பேன். அதை எவ்வளவு அழகா எனக்கு புரிய வச்சுட்ட. யூ ஆர் கிரேட்டா புருஷா. நாங்க 2 பேரும் வீட்டிற்கு போனோம். எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருந்தாங்க. சுந்தர் மாமா அன்னைக்கு நைட் கால் பண்ணினாரு. சுந்தர் மாமா, மாப்பிளை என் முடிவை அன்னைக்கு சொல்ல சொன்னீங்க. எனக்கு சம்மதம் மாப்பிளை. மனசுக்குள்ள சந்தோஷத்துல துள்ளி குதித்தேன். புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. சுந்தர் மாமா, அதான் மாப்பிள்ளை, எனக்கு உங்க பொண்டாட்டி, உங்களுக்கு என் பொண்டாட்டி.
இவ்வளவு நாளா சுசீலாவை பேசி சம்மதிக்க வச்சுட்டு இருந்தேன். இப்போ அவளுக்கும் இதுல சம்மதம் மாப்பிள்ளை. சுசிலா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லுறா. நான் என்னவாம் மாமா ஏதுவா இருந்தாலும் அத்தைக்காக பண்ண மாட்டேனா? சுந்தர் மாமா, சுசீலாவும் நீங்களும் ஒன்னா இருக்கப்போ நான் கூட இருக்கணுமா மாப்பிளை? உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா. எனக்காக அத்தைய இன்னைக்கு நைட் 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வாங்க. நான் ரியாவை கூட்டிட்டு வரேன். இரவு 11 மணி, மொட்டை மாடி, பௌர்ணமி இரவு. ரியா 2 வருஷமா அவங்க அப்பா கிட்ட பேசினது இல்லை. இன்னைக்கு அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால அவளுக்கு வெக்கம். இன்னொரு பக்கம் சுசிலா அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளையே படுக்க கூப்பிட்றான். அதுக்கு கட்டின புருஷனே மாமா வேலை பார்க்கிறான். அவளுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்க 4 பேரும் அந்த நிலா வெளிச்சத்துல சந்தித்தோம். நானும் மாமாவும் மட்டும் தான் சிரிச்சுட்டு நின்னுட்டு இருந்தோம். அத்தை முகத்துலையும் ரியா முகத்துலையும் அவ்வளவு இறுக்கம். அத்தை ஒரு காட்டன் சாரியில இருந்தாங்க. ரியா ஒரு டிஷர்ட் நைட் பண்ட்ல இருந்தா. மாமா வந்ததுல இருந்து ரியாவை பார்க்க கூடாத இடமெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அத்தை கீழே பார்த்துக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க. சுசிலா, நீக்க 2 பேரும் ஆம்பளைங்க, உங்க ஆசை புரியுது. ஆனா எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதுக்குள்ள ஏதாவது கெட்ட பேரு வந்து கல்யாணம் கெட்டு போகிற கூடாது. அது வரைக்கும் அமைதியா இருங்க. நாங்க 2 பேரும் உங்க 2 பேத்துக்கு தான். சுசிலா அத்தை, தம்பி இப்போ தானே சொன்னேன். ஏதுவா இருந்தாலும் கனடால போய் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஊருல இருக்க வரைக்கும் நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும். அப்படி இல்லைனா எல்லாமே பிரச்சனையில தான் முடியும். அத்தை சொல்றது எல்லாத்துக்கும் அப்போ சரின்னு பட்டுச்சு. எல்லாம் சரி அத்தை, எனக்கு ஒரே ஒரு முத்தம் வேணும். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சுந்தர் மாமா, ஆமா சுசிலா, மாப்ள சொல்றதும் சரிதான். நம்ம பிரிஞ்சு போக இருந்த குடும்பத்தை ஒன்னு செத்துருக்காரு. அவரு கேக்குறத செய் சொல்லிக்கிட்டே ரியா கிட்ட போனாரு. ரியா வெக்கத்துல சிரிச்சுட்டு நின்னா. சுசிலா அத்தைக்கு வேற வழி இல்லை. சரின்னு சொல்லி தலையை ஆட்டுனாங்க. அப்போ தான் அத்தை என் கண்ணை பார்த்தாங்க. மாமாவும் ரியாவும் பார்க்க. அந்த பௌர்ணமி இரவுல என் மாமியார் சுசீலாவுக்கு பாசமாக மெல்லிசான முத்தம் ஒன்னு கொடுத்தேன். ஒரு காதலன் காதலிக்கு கொடுக்குற மாதிரி. அப்போ அத்தை கிட்ட ஐ லவ் யூ அத்தைன்னு சொன்னேன். அத்தை பதில் ஏதும் சொல்லாம என் கண்ணை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க எல்லாம் கீழே போலாம் சொல்லி எல்லாரையும் கீழே கூட்டிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச எனக்கும் ரியாவுக்கும் முதல் ராத்திரி எல்லாம் முடிஞ்சுது. அத்தை சொல்லுற மாதிரி எல்லாம் ஒழுங்கா இருந்தோம். அத்தை என்னை பார்க்குற போலாம் என் கண்ணை பார்க்க முடியுமா சுத்திட்டு இருந்தாங்க. 20 நாள் கழிச்சு நாங்க எல்லாரும் கனடா கிளம்புற நாள் வந்தது. அத்தை மாடில இருந்த துணியை எடுத்துட்டு இருந்தாங்க. நான் போய் அத்தை கிட்ட பேச ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா சுசி? அத்தை, சுசி என்ன செல்ல பேர் எல்லாம் வச்சாச்சா? ஏன் சுசி என்ன கிட்ட நெருங்க விடவே மாட்டேங்குற? உன் மேல வெறி புடிச்சு நாய் போல இருக்கேண்டி. அத்தை, தெரியும். நீ ரியாவை பொண்ணு பார்க்க வந்தப்போவே உன் பார்வையோடு அர்த்தம் புரிஞ்சுது. தெரியுமா? தெரிஞ்சும் உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சுருக்க? அத்தை, நீ நேர என்கிட்டே தான் வருவேன்னு தப்பா நினைச்சுட்டேன். ஆனா நீ என் பொண்ணையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க அப்படின்னு தெரியுமா? சுந்தர் என்னைக்கு ரியா அவரு பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சாரோ அப்போ இருந்து என் குடும்பத்துல சந்தோஷமே போயிருச்சு. தொலைஞ்சு போன சந்தோஷத்தை மொத்தமா நீ திருப்பி கொடுத்துருக்க. உனக்காக என்ன வேணாலும் செய்ய எங்க குடும்பமே கடமைப்பட்டிருக்கு ராஜ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் சுசி. உன்னை முழுசா என்கிட்ட கொடு போதும். உன் அழகு என்னை தூங்க விட மாட்டேங்குது. அத்தை,
உன் அவசரம் புரியுது. இனி எனக்கு நீதான் புருஷன், என் மகள் மட்டும் இல்லை, நானும் உனக்கு மனைவி தான். அவசரப்படாத, கனடால போய் பார்த்துக்கலாம், சரியா? இப்போ போ. சாரி, போங்க. எனக்கு அத்தை பேச பேச போதை ஏறிச்சு. நான் என் ரூமுக்கு வந்து ரியாவுடன் சேர்ந்து சூட்கேஸை எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். ஏர்போர்ட் வந்து பிளைட் புடிச்சு கனடா வந்து சேர்ந்தோம். அது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம். எல்லாரும் சோர்வா இருந்ததால எல்லாம் அவங்க ரூம்க்கு போய் படுத்துட்டோம். அடுத்த நாள் காலை 11 மணி எழுந்து பார்த்தா பக்கத்துல ரியாவை காணோம். குளிச்சு கவும்பி கீழே போய் பார்த்தா சேலை சுடிதார், சுந்தர் மாமா வேஷ்டி சேட்டைன்னு வீடே தெய்வீக கலையா இருந்துச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. சுந்தர் மாமா என்னை பார்த்து போய் வேஷ்டி சட்டையில வாங்க, மாப்பிள்ளை பூஜை இருக்குன்னு சொன்னாரு. நானும் போய் வேஷ்டி சட்டையில வந்தேன். பூஜை ரூம் முன்னாடி பலகாரம் பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தா ரியா. பிங்க் கலர் புடவையில அழகா இருந்தா. சுசிலா அத்தை மஞ்சள் கலர் புடவையில எடுப்பா இருந்தா. கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. சுந்தர் மாமா அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டோம். அப்போ எனக்கு சுந்தர் மாமா ஒரு தாலியை எடுத்து கொடுத்து சுசிலா அத்தை கழுத்துல கட்ட சொன்னாரு. நானும் சந்தோஷமா காட்டினேன். அத்தை கண்ணுல தண்ணியோட கை சாமி கும்பிட்டது போலவே வச்சு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா. பக்கத்துலயே ரியாவும் சுந்தர் மாமாவும் பூ தூவி எங்களை ஆசீர்வதிசாங்க. அடுத்து சுந்தர் மாமா ரியாவுக்கு தாலி கட்டினார். நானும் அத்தையும் பூ தூவி புது மனா ஜோடியை ஆசீர்வாதம் பண்ணோம். இப்போ சுந்தர் மாமா அசையா ரியாவுக்கு முத்தம் கொடுத்தாரு. அதை நானும் அத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாரும் சாப்பிட போனோம். நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பெட் ரூமுக்கு போனோம். நானும் சுசியும் அங்க இருக்கிற சோபால உட்கார, ரியாவும் சுந்தர் மாமாவும் பெட்ல வேலைய ஆரம்பிச்சாங்க. நான் எப்போதும் சுசியை என் மாமியாராக பார்த்ததில்லை. அவர் தன் என் முதல் மனைவி. ரியா முழுக்க முழுக்க சுந்தர் மாமா மனைவியை மாறிவிட்டாள். சில சமயம் ரியா என்னோடு தூங்குவாள், சில சமயம் அவள் அப்பாவோட தூங்குவாள்.